ஹாப்பி ஆனிவர்சரி. எங்களோட ஆனிவர்சரிக்கு என் ஒய்ஃப்க்கு 2-3 சர்ப்ரைஸ் நான் பண்ணலான்னு இருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த உடஞ்ச ஃபோனை தான் என் ஒய்ஃப் 1 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு டைம் கூட எனக்கு புது ஃபோன் வாங்கி தாங்கன்னு அவங்க கேட்டதே இல்லை. அதே 2018 என்னோட ஃபர்ஸ்ட் ஐஃபோனை என் ஒய்ஃப் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. பட் அந்த டைம்ல அவங்களோட சேலரி வெறும் 10,000 தான். பட் அந்த ஐஃபோன் தான் இப்போ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே காரணம். அதனால என் ஒய்ஃப்க்கு ஒரு பெஸ்ட்டான ஃபோன் வாங்குறதுக்கு தான் நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். ஃபோன் வாங்கியாச்சு, அன்பாக்சிங் பண்ணியும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் கரெக்ட் டைமுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ என் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் பெட்ஷீட் எடுத்து பெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். கடையில இருந்து வாங்கிட்டு வந்த ரோஸை ஃபுல்லாக பிச்சு இந்த பெட் மேலே ஆர்டின் ஷேப்ல நான் டெக்கரேட் பண்ண போறேன். பெட்ஷீட் கசங்காம டெக்கரேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது. ஒரு வழியா டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஆர்டின் ஷேப் ஓரளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்டின் பக்கத்துல ரைட்ல ஒரு கிஃப்ட் அண்ட் லெஃப்ட்ல ஒரு கிஃப்ட், நடுவுல கேக்கையும் வச்சாச்சு. ஃபைனலா ரூம்ல இருக்க லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு ஒரு நைட் லேம்ப் மட்டும் வச்சுட்டேன். ரூம்ல வீடியோ எடுக்க ஒரு போனை மட்டும் செட் பண்ணிட்டு வெளியே இருக்க எங்க மாமியார் கிட்ட உங்க பொண்ணு வந்து கேட்டா நான் உள்ள இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். ஃபைனலாக என் ஒய்ஃப் உள்ள வந்து பார்த்துட்டு செம்ம ஷாக்கிங் ஆயிட்டாங்க. 2 பேருமே ஹாப்பியாக கேக் கட் பண்ணியாச்சு. நான் அவங்களுக்கு ஃபோன் தான் வாங்கி தருவோம்னு அவங்க நினைச்சே பார்க்கல. ஃபைனலி அவங்க ரொம்ப ஹாப்பி. இந்த செகண்ட் கிஃப்ட் என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் இருக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.